வியாக்கியானமாக அது. இதில் பார்த்தீங்கன்னா பிராமணனும் முதல்ல ஒரு குற்றவாளி, பூஜை பண்ணுறான் பிராமணன் நல்லவன் நினைக்கிறீங்க, அவனும் ஒரு குற்றவாளி, அந்த தர்மகர்த்தா ஒரு குற்றவாளி, அந்த அரசாங்க அதிகாரி அதுக்கு இருக்கார்ல ஈவோ அவரும் ஒரு குற்றவாளி. எப்படி ஒரு சாமிக்கு வச்ச தங்க பொருள் வந்து கவரிங் பொருளாக மாறிச்சு? இவனுக்கு எல்லாம் திருடுறவனுங்க. இதை நம்ம எத்தனையோ இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்கறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க? யாருக்குமே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போய் கேட்கறாரு, யாரும் கேட்கறது இல்லை. பல கோடி சொத்துக்கள் இருக்கிறதுனால கொள்ளடிச்சு தின்றதுல தான் குறியா இருக்காங்களே தவிர இதை மேலும் கட்டணும். ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் வந்து இந்த அரசாங்கம் கட்டியிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு அத்திபுத்த மாதிரி என்னோட 50 வயசுல வந்து பாபர் கோயில் அந்த இதை மட்டும் நம்ம மீட்டு எடுத்து இன்னைக்கு ராமர் ஆலயம் கட்டியிருக்கிறாங்களே தவிர இந்த இடத்துல தமிழக அரசு உங்களுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்கு. ஆனால் இந்த கோயிலை வந்து அரசு உடைமை ஆக்குச்சின்னு வந்து 50 கோயிலை நம்ம பார்த்துருக்கோம், 1000 கோயிலை பார்த்துருக்கோம். எந்த ஒரு கோயிலாக நாங்கள் கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குடம்புளுக்கு ஒரு கோயிலுக்கு நடத்தினா அதுக்கே வந்து அங்கே வந்து நடத்துறதுக்கு வந்து வக்கு இல்லை. பணம் பல கோடி பணம் இருக்குது. ஒரு கோயிலில் வர பணத்தை அந்த கோயிலுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற கோயிலுகளுக்கெல்லாம் ஒரு கால பூஜையாவது பண்ணணும்னு சொல்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இதெல்லாம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் செய்யணும்னா கேட்கணும்னா நம்ம வந்து அதிகமான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும், போராட முடியும், உங்களுக்காக வாதாட முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வரோம்னா இங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வலுவான ஒரு டீமை நம்ம உருவாக்கணுன்றதை கேட்டுக்கொண்டு இந்த ஆலோசனை கூட பிரகாரம் நம்ம வந்து சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி வச்சு வழிபடுவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி உரை நம்மளுடைய அரசுஜி அவர்கள். நம்ம அகில பாரத இந்து மக்கள் அமைப்பின் சார்பாக நம்ம கோரிக்கையை ஏற்று திருச்சி மாநாட்டத்துக்கு மாநில தலைவரான விஎம் சிவகுமார்ஜி அவர்களுக்கு வந்து நம்முடைய ஆலோசனை கலந்து கொண்டதுக்காக அவருக்கு முதல் நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய திருச்சி மாவட்ட காவல்துறை பொறுப்பாளர்களும் இந்த திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகளும் நேரம் பாதுகாப்புக்கு இருந்து பொறுமையாக இந்த நிகழ்ச்சி நடக்க உறுதுணையாக இருந்த காவல்துறைக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். ஜியோட காவல்துறை பாட்டு பாடி நன்றி உரையை வந்து அவருடைய பாட்டு பாடி நன்றி உரையை முடிக்கிறாங்க. பாட்டு பாடு இறைப்பாடல் மட்டும் பாடி முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒன்று பாடுங்க. அப்படியே சொல்ல சேர்ந்து சொல்லுங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் கணேசா ஜெய். ஜெய் கணேசா ஜெய். ஓம் கணேசா ஜெய். ஓம் கணேசா ஜெய்.